ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுகக்கூடாதே, நீ கண்ட கனவு எதுவுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. இவ்வளோ அழகாக ரசிச்சிருக்கான். இந்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது உலக காதலர்கள் தினம். இந்த காதலர் தினத்தை நிறைய பேர் வந்து இல்லை இல்லை இது அப்பா அம்மாவுக்கு சொல்கிற தினம், நம்ம அப்பாவுக்கு சொல்கிற தினம், தங்கச்சிக்கு சொல்கிற தினம், நம்ம வீட்டு வாழ்க்கை கண்டுபிடிக்க சொல்கிற தினம், எதையாவது ஒன்று சொல்லி குழப்பிடாதீங்க. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆண் பெண்ணுக்கு சொல்கிற தினம், பெண் ஆணுக்கு சொல்கிற தினம்ங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. அதில் பச்சை கலர் சட்டை போட்டால் நான் வந்து ஓப்பன், நான் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டால் கமிட்டடு, ரெட் கலர் ஷர்ட் போட்டால் எகெயின்ஸ்ட்டுங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். இப்போ ராசி ரீதியாக நீங்கள் லவ்வை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், என்ன கலர் போட்டு சொல்லணும், இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் ஏன் ஸ்டைலில். ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்ப சத்தியத்தின் பால் அக்கறை கொண்டவர்கள். அப்போ நாங்களாம் என்ன சும்மாவா? அப்படி நான் சொல்லலை. நீங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, ரொம்ப சின்சியராக பைஹார்ட்டாக உன் கலருக்கும் உன் பவுஸுக்கும் ஒரு வெள்ளைக்காரி கிடைப்பா, அந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரியாக கிடைப்பா, என்னை எதுக்கு நீ லவ் பண்ணேன்னு அவள் கேட்பா. அந்த மாதிரி இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்தும் லவ் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா லவ் பண்ணிடுவாங்க. அதனால தான் அந்த வார்த்தை அழகாக சொல்லியிருப்பாங்க, கண்ணான கண்ணேணி கலங்காதடி உயிரோட ஆதாரம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து ராசிநாதன். ஆறுக்குடையவன் யாருன்னு பார்த்தா புதன். பச்சை கலர் சட்டை போட்டுக்கோங்க. புதனுடைய கூட்டுத்தொகை 5ஆம் நம்பர். 5 மணி வர்ற நேரத்தில், அதாவது காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணி, அல்லது 2 மணி 3 நிமிஷம், அந்த மாதிரி 5 வர்ற டைமில் அழகாக உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். விஷ்ணுவை கும்பிட்டுட்டு போங்க. கும்பிட்டுட்டு போய் உங்கள் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் சக்ஸஸ் ஆவீங்க. தனியாக இருக்கிற விஷ்ணுவை தயவுசெய்து கும்பிடாதீங்க. ஒய்ஃபோடு இருக்கிற விஷ்ணுவை கும்பிடுங்க. முக்கியமாக ராதா கிருஷ்ணா. ராதா காதல் வராத அந்த ராதா, அந்த பாட்டு கேட்கல. ராதாவை கொஞ்சம் டிவைனாக கும்பிடுங்க. டிவைனாக ராதாஷ்டமி எப்பெல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ராதாஷ்டமி அன்னைக்கு ருக்மிணி தேவி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாலாம், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ராதாவாக பிறக்கணும்னு. அப்போ சொன்னாரான் கிருஷ்ணர், எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி நீ, என் மனைவி நீ, இப்படி கேட்கலாமான்னு. என்னை எவன்டா கேட்குறான்? வர்றவன்லாம் ராதா கிருஷ்ணான்னு தான் சொல்கிறான். ருக்மிணி கிருஷ்ணான்னு எவன் சொல்கிறான்? நான் அடுத்த ஜென்மத்திலேயாவது ராதாவாக இருக்கணும்னு கேட்டாலாம். அந்த மாதிரி என்றைக்குமே லவ் தான் சார் மாசு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ அதனால் ராதா கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு போய் லவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லவ் உங்களுக்கு தான். அடுத்து ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள்னாலே ஒயிட்டு. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமரே, நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலை. ஓ அடி அழகா சூப்பராக ஒரு ஒயிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில். வெள்ளை கொடிக்கு மறுபடி வேலையா? அதெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வெள்ளை கொடிலாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வெள்ளைப்புறா. உடனே நீங்கள் டவுன் தி லெவலில் யோசித்து சுக்கரனை அசிங்கப்படுத்தி டென்ஷன் பண்ணி விட்றேன். ஒயிட்டில் கான் கோழி ஒன்று கோவுது, அந்த லெவலில் யோசிச்சிடாதீங்க. சுக்கரனை மகிமைப்படுத்துகிற மாதிரி வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே சாங் மாதிரிலாம் கேளுங்க. நீங்கள் அழகாக வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அல்லது உங்களுக்கு ஏழுக்குடையவன் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வாய். உங்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வாய் என்பதால் உங்களுக்கு சூப்பராக ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு, ரெட்டு கலர் ரோஸு, முருகன் வள்ளியோடு இருக்கிற கோலம். வள்ளி தெய்வான இல்லை, தெய்வான அஃபிஷியல் மேரேஜ், அரேஞ்சு மேரேஜ் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு கூட வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ முருகப்பெருமான் வள்ளியோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கும்பிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அப்படி வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானை போய் வேண்டிட்டு நீங்கள் போய் கூட்டுத்தொகை சரியாக 9 மணி
காலையில் வர்ற மாதிரி அல்லது சாயந்தரம் 9 மணி வர்ற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். லவ் உங்களோடது தான். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள்னாலே பச்சை. பச்சைனால ஞாபகம் வர்ற ஒரே சாங்கு தான் இல்லையா? நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவீங்க, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடி. வயசாயிருச்சுன்னு அர்த்தம் சார். நீங்கள் டிவியில் நிறைய நியூஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா வயசாயிருச்சுன்னு அர்த்தம். பச்சை நிறமே அந்த மாதிரி அப்படி கேளுங்க. சூப்பராக பச்சை 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 வர்ற மாதிரி சாங்ஸாக கேளுங்க. இந்த பச்சைக்கு ஐயோ வேணாம், அந்த லெவலுக்கு போயிடாதீங்க. ஸோ நீங்கள் நடுவில் இந்த லெவல்லே நில்லுங்க. ஸோ இந்த பச்சைனா புதனுக்கு 7 கூடியவர் குரு. குருவுக்கும் லவ்வுக்கும் 5 காசுக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையிலேயும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் அந்த பொண்ணுகிட்ட பாவம், அதுக்கிட்ட நீங்கள் ஓகே வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட போகிறீங்க. மஞ்சள் கலர் ரோஸ் வாங்கிக்கிங்க. யார் குரு பகவானுக்கு பிடிச்சக்கூடிய மஞ்சள் கலர் ரோஸ் வாங்கி, குருவுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு உங்களுடைய குரு சாய்பாபாவோ உங்களுக்கு யாராவது ராகவேந்திரோ இருந்தால், எப்பா சாமி உடனே ஜெய் ஆஞ்சநேயான்ட்டு குரு ஆஞ்சநேயர் தான் என் குருன்ட்டு ஜெய் ஆஞ்சநேயா கும்பிட்டுட்டு ஜெய் ஆஞ்சநேயாவுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த லவ் இருக்கிற ஒரு குருவாக பார்த்து கையில் கட்டிக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானை 3 மணிக்கு, காலையில் 3 மணியாக இருக்கலாம், அதுக்காக முரட்டுத்தனமாக காலங்காத்தால் 3 மணிக்கெல்லாம் லவ் சொல்லி அந்த பொண்ணை வெறுப்பேற்றி விடாதீங்க. கூட்டுத்தொகை 3 வர்ற மாதிரி சாயந்தரம் 3 வரலாம், அல்லது 2 மணி 1 நிமிஷம் வரலாம், அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து கடகராசிக்காரர்கள் எல்லாம் இவர்களும் அதே மாதிரி தான், வெள்ளை. ஸோ அப்போது நீங்கள் நல்லா ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி சந்திரன், கடல் சம்மந்தப்பட்ட காதல் பாடல்கள், இதெல்லாம் கடல் சம்மந்தப்பட்ட பாடல்களோ அந்த மாதிரியான காதல் பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு, ஸோ கடல் சம்மந்தப்பட்ட பாடல்கள்னால் 1 2 எவ்வளவு கடல் இருக்கு. ஏலேகிச்சா வந்தாச்சு நம்ம சூச ஒன்று வந்தாச்சு நான் அதில் வரும். அதில் அழகாக நிறைய பாட்டு வரும், மரியான் சாங்ஸ்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, அழகாக அந்த கடல் சாங்ஸ் தான். அந்த கடல்காரர் இருப்பார், அந்த கடலில் போட்டில் போவாங்க, அந்த போட்டில் போகும்போது அழகாக சொல்கிற சாங்ஸ் எல்லாம் என்ன, நெஞ்சுக்குள்ளே உம்மை முடிஞ்சிருக்கேன். இப்போ தான் அவங்க நினப்பு வந்துச்சு, 2 பேரும் சேர்ந்து உங்கள் அப்பா எப்படி இருப்பார், உங்கள் அம்மா எப்படி இருப்பார், அந்த சீன்லாம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா சந்திரனுடைய அருள் இதெல்லாம். சந்திரன்னா வாட்டர் சார், அவ்வளோதான். நீங்கள் சந்திரன்னா வாட்டர், வாசலில் வாட்டர் வைங்க, அந்த மிருகங்களுக்கெல்லாம் வாட்டர் குடிச்சிட்டு போட்டோம். அப்புறம் கூட்டுத்தொகை 2 வர்ற மாதிரி 7 வர்ற மாதிரி ஒரு டார்க் ப்ளூ பிளாக்கு போட்டு போகாதீங்க. லவ்வுக்கு எகெயின்ஸ்ட் நினச்சிக்க போகுது அந்த பொண்ணு, டார்க் ப்ளூ போட்டு போங்க. ஐயப்பனும் ஒரு சனியினுடைய அதிதேவதை ஐயப்பன், ஆஞ்சநேயர், எல்லாரும் பிரம்மச்சாரி, வேறு வழியே கிடையாது. சனி காலிலே விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது. சனீஸ்வரா எப்படியாவது என் லவ்வை சேர்த்து வைடா ப்ளீஸ்ரா என்று வேண்டிக் கொண்டு, நீங்கள் கருப்பு கலர் ரோஜாலாம் உலகத்தில் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வேறு வழி இல்லை, ஏதேனும் ஒரு ரோஜா ரெட் கலர் ரோஜாவாக நினைத்து கொண்டு அதை நீங்கள் சனீஸ்வரன் கூட்டுத்தொகை வரக்கூடிய இரவு 8 மணி அல்லது 5 மணி 3 நிமிடம் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 7 கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா அதே சனி தான். 7 கூடியவர் சனிங்கிறதுனால உங்களுக்கு சிம்ஹம் வரக்கூடிய ஒரு சாங்ஸு. ஸோ அதனால் அது சனீஸ்வரன் வரக்கூடிய சாங்ஸு. ஜென்ரலாக உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் சாங்ஸே கிடையாது. நீங்கள் உங்களுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இப்போ சிங்கம் ஒன்று பூறப்பட்டதே இதெல்லாம் சொன்னீங்கன்னா லவ்வெல்லாம் வராது. ஸோ உங்களுக்கு லவ் சாங்ஸ் தேடுறது ஒரு உலகமாக கஷ்டம். சிம்மத்துக்கு ஒரு லவ்வா, சிங்கத்திற்கு பாலை தங்கத்தட்டில் தான் வைக்க வேண்டும்ங்கிற மாதிரி நீங்கள் சிங்கத்துக்கு போய் எப்படி போய் லவ் பண்ண போகிறீங்க? ஸோ 7க்குரிய சனியை பிடிச்சாவது நீங்கள் லவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லவ் காட் யாருன்னா மிஸ்டர் சனி. ஸோ சனிக்குரிய 8ஆம் நம்பரில் நீங்கள் போய்ட்டு ஐயப்பனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபடுங்கள் போன்றவை சிறப்பு. அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள், உங்களுக்கும் உலகமகா கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்குடைய குரு. உங்களுக்கு ரொம்ப சாங் சூப்பராக இருக்கும், கன்னி பெண்கள் சாங்ஸ்லாம் நல்லா கேட்கலாம். யாரோடி உன்னோட புருஷன் ஆத்திய வந்தாண்டி ஓ திமிருக்கு அரிசன், அந்த மாதிரி அந்த லவ் அது ஒரு கன்னி பொண்ணுகிட்ட பாடுறாங்க. அதான் சுச்சுவேஷன். அந்த
தன்ன அண்ணாலாம் எழுத்த கல்யாணம் கல்யாணம் பூங்கோடிக்கு கண்ணானம் கண்ணானம் பூங்கோடிக்கு கண்ணாலம் அப்படி பூங்கோடிக்கு கண்ணாலம் அந்த மாதிரிலாம் கேளுங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு போய் லவ் ஓகே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லவ் சாங்ஸ் ஓகே ஆகும். அதே மாதிரி ஏழுக்குடைய குருங்கிறதுனால மஞ்சள் கலர் ரோஜா நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் செவ்வாங்கிறதுனால முருகன் சம்மந்தப்பட்ட லவ் சாங்ஸு. முருகனுக்கு என்னென்ன லவ் சாங்ஸ் இருக்கோ, அழகென்று சொல்லுக்கு முருகா டாயின் டாயின், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாங், வள்ளியோட சேர்ந்து அவர் லவ் பண்ணுற சாங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கேட்கலாம். லவ் சாங்ஸு அப்படிங்கிறதுனாலே அவங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த முருகன் சம்மந்தப்பட்ட லவ் சாங்ஸு, என்னெல்லாம் முருகன் சம்மந்தப்பட்ட லவ் சாங்ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு பெரும்பாலும் இந்த எல்லா துன்பம் கஷ்டம் வறுமை இது மாதிரி லவ் சாங்ஸ் தான். ஒன்று கூட ஒரு சந்தோஷமான சாங்கே முருகன்ட்ட எவனுமே லவ் சாங்கே பாடினது இல்லையா? முருகன்ட்ட லவ் சாங்ஸ் பாடுற மாதிரி ஏதாவது ஒரு லவ் சாங் கண்டுபிடிச்சி முருகன்ட்ட பாடினீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். ரெட்டு கலர் சட்டை போட்டுக்கங்க, ரெட்டு ரோஸ் போட்டுக்கோங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் ஏழுக்குடைய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ். பெண் சுக்கிரன்னா பெண்ணை வர்ணிக்கக்கூடிய சாங் எவ்வளோ சாங்ஸ் இருக்குது. சாங்னா ஒன்றா ரெண்டா அவ்வளோ சாங்ஸ் இருக்குது பெண்ணை வர்ணிக்கக்கூடிய சாங்ஸு. பெண் அழகே பேரழகே அப்படின்னு வர்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் வரக்கூடிய சுக்கிரனுடைய பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி, லக்ஷ்மியை வர்ணிக்கிற மாதிரி சாங்ஸு. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பெண் அப்படி பெண் ஒன்று கண்டேன் நானா என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூன்று கண்டேன் அப்படி அடடா என்ன ஃபீல் பண்ணுறாயா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி அந்த பெண்ணை ஃபீல் பண்ணி நீங்கள் லவ் பண்ணணும். பெண்ணாக பாருங்கள். இல்லை அதுக்கு பதிலாக நம்ம சதீஷ் மாதிரி பசங்களோட சேர்ந்து பெண்ணை அது லஸ்ஸெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் லவ்வை மட்டும் வச்சு பெண் சாங்ஸாக நீங்கள் பண்ணுறது நமக்கு நல்லது. அது மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஒயிட்டு கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட்டு கலர் பூ போன்றவை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சுக்கிரன் அடுத்து குரு ஏழுக்குடையவர் புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரெட்டு கலர் ரோஸு, விஷ்ணு சம்பந்தப்பட்ட பாடல்கள், விஷ்ணுவுக்கு சம்பந்தமான பாடல்கள், நிறைய பாடல்கள். மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் காலையிலேருந்தே குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு கேட்குதா குக்கு அப்படி சொல்லிட்டே இருங்க. பின்னாடி குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா அப்படிவாங்க. அப்படி டக்குன்னு திரும்பி அடி நீதானா அந்த குயில். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சார். நான் சொன்னதை என்ஜாய் அப்படியே ஒரு கதையை அப்படி யோசிச்சு பாருங்க, கண்ணு முன்னாடி தெரியும். யார் வீட்டு சொந்த குயில், அது யார் வீட்டு சொந்த குயிலாக இருந்தா என்ன, பார்த்துட்டேன்லாம் இனிமேல் நம்ம குயில் அவ்வளோதான், சாரி உங்கள் குயில். சரி, அதுக்கப்புறம் கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவர் சந்திரன் என்பதால் நிலவு சம்மந்தப்பட்டது. நிலவுக்கு நிறைய சாங்ஸ் இருக்குது. நிலவுக்கு என்னடி எந்தனை கோபம் நெருப்பாய் சுடுகிறது, அந்த மாதிரி யாராவது லவ்வர்ஸ் கோபமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டு வை, இன்று முதல் நீலாம் ஒரு வேறு மாதிரி ஆள். ஸோ நீங்களாம் லவ் ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டீங்க, இன்றைக்கி நைட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிலாவை வச்சு நிலாவே வா, நான்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் சார் பாடிட்டு இருக்கேன். அந்த நிலா வரவே மாட்டேங்குது. நிலாவே எங்கேனும் யாரேனும் நினைத்து கொண்டால் அந்த நிலவிடம் சொல்வார்கள் போலும், இந்த நிலவுதான் அவர்களிடம் சொல்லுகிறது போலும் என்று நான் நினைத்துக்கொள்வேன். அந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் ஒயிட்டு கலர் ரோஸு. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழுக்குடையவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்குடையவர் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் பாடலாம்.
அடுத்து முண்டாசு சூரியனே முக்குள்ளத்தில் பூத்தவனே தேயாத சந்திரனே 100 தலைமுறையா ஊராளும் குலமே விச்சருவா சாமி தினகீழு தின நானா அந்த மாதிரிலாம். இதுக்கும் லவ்வுக்கும் என்ன சார் சம்மந்தம்? உங்களுக்கு அவ்வளோதான் சார் லவ். உங்கள் லவ்வே முரட்டு லவ் தான். நீங்கள் அருவாத்திக்கிட்டு இருந்தால் லவ்வே பண்ணுவீங்க. அந்த மாதிரி முரட்டாளுங்க நீங்களாம். அடுத்து மீனராசிக்காரர்கள் 7 இவர் வந்து பார்த்திங்கன்னா புதனன் பிடிங்கிறதுனால ஒரே லக்ஷ்மி சாங்ஸ் தான், லவ் சாங்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா அழகாக லவ், மீராபாய் லவ், அந்த லவ் இந்த லவ், அது மாதிரி லவ்வெல்லாம் வரும். அதனால் நீங்களும் அதே மாதிரி தான் பச்சை கலர் மணி பிளான்ட்லாம் வாங்கி கொடுங்க. உங்கள் லவ்வுக்கு கண்டிப்பாக லவ் ஓகே ஆகும். இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நான் சொன்ன ட்ரெஸ் எல்லாம் போடுங்க, சொன்ன டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொன்ன சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு ஒன்றே கேட்குறேன், நீ ரொம்ப அழகாக இருப்ப நான் நினைக்கல, நீ இவ்வளோ தூரம் என் கூட நெருங்கி வருவேன்னு நான் நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்ல, அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வேறு யார்ட்டையாவது சொல்லுங்கள். பார்ப்போம், ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்ப்போம். யாராவது ஓகே ஆச்சுன்னா என்னிலேருந்து லவ்வரு, ஓகே ஆகணுன்னா போடான்ட்டு போக வேண்டியதான். திரிசா இல்லைன்னா திவ்யா, அவ்வளோதான். ஸோ அதனால் விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி லவர்ஸ் டே. இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.